ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜர்னி Y2K. நம்ம வந்து ஆலப்புழா வந்திருக்கோம். ஆலப்புழா வந்து இந்த போட் தான் புக் பண்ணிருக்கோம். நம்ம இது வந்து 4 வில்லேஜ் உள்ள போட்டு 4 ஃபேமிலிக்கு வந்திருக்கோம். டோட்டலா வந்து 13 மெம்பர்ஸ் வந்திருக்கோம். அதுல வந்து 4 ஃபேமிலியும் இந்த போட்டுக்குள்ளேயே அசல் ஆயிட்டோம். வந்த பிறகு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் கொடுத்தாங்க. இப்ப நம்ம போட்டை ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கிறது காட்டிடுறேன். இவர் வந்து போட்டோட பைலட். இவரு நான் உங்க பேர் என்ன பண்ணீங்க? சாபு. இவரு வந்து போட்டோட பைலட் சாபு. வாங்க அப்படியே போறோம். இவங்க எல்லாம் நம்ம கூட்டாளிங்க தான். குமார் நம்ம தோஸ்து. அப்புறம் இவரு கபினேஷ் நம்ம உமர் பாயோட பையன். தானிஷ் சதீஷ் பாயோட பையன். அவங்க மிஸ்ஸஸ் இவங்க வந்து எங்க வீட்டுக்காரம்மா சதீஷ். நேத்ரா உமர் பாயோட பேரு மகா ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி குமார் சாரோட டாக்டர். சொல்ல வேண்டாம். பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பெட்ரூம் இது முழுக்க தங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட் இருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெட் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட் இது வந்து டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருக்கு. அப்புறம் கபோர்ட்ஸ் தான் இருக்காங்க. ஏசி 9 மேல ஏசி கொடுக்குவாங்க. ஏசி இருக்கு. டிவி மட்டும் தான் கிடையாது. அப்புறம் வந்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இது. இது ஒரு பெட்ரூம் இது. இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது வாஷ் பேஷன். இது பெட்ரூம் தான். 4 பெட்ரூம் எடுத்துக்கோம். 5 பெட்ரூம் இருக்கு. இது தெரியும், ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கிச்சன் நம்ம பார்த்தாச்சு. அங்க வந்து இப்ப இது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல ஓடிதான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. போண்டாவா? இல்ல வெங்காய போண்டா, ஆனியன் போண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. டீ ரெடி ஆயிட்டு. ஆனா இஞ்சி டீ கொடுங்க. நல்லா இஞ்சி ஏலக்கெல்லாம் போட்டு மசாலா டீ கொடுங்க. பண்ணிடுவோம். இருக்கா? போயிட்டு நீங்க அப்படியே மாடி மாடி பிரியா காப்பி ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இப்போ வந்து மாடி போட்டு வரோம். ஸோ மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரோம். இது ஒரு போர்ட்டிகோ. இது ஒரு பால்கனி மாதிரி. டைனிங் டேபிள்ஸ் இருக்கு, ஃபேன் இருக்கு, சோஃபா இருக்கு. இங்கேயும் உட்காந்து சாப்பிடுறதாலும் சாப்பிடலாம். அப்படியே வந்தோம்னா மேல 2 பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூம்ல தான் நாங்க தங்கி இருக்கிறோம். ஸோ ஏசி இருக்கு. அதே மாதிரிதான் 9 மணிக்கு மேல மோட்டர் போட்டு கரண்ட் எடுத்துருவாங்க. இப்போ வந்து அடுத்த பெட்ரூம். இது 4வது பெட்ரூம். இதுல வந்து குமார் தங்கி இருக்காரு, போலீஸ்காரு. ஸோ இதுலயே வந்து இங்கேயும் அப்படியே அழகா ஒரு விண்டோஸ். அப்ப வெளியில அப்படியே அழகா பாத்துட்டு இருக்கலாம். என்ன அழகா லொகேஷன் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. செமையான லொகேஷன் இது. பக்கத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கு. அது என்ன ரூம் தெரியல. பெட்ரூமா இல்ல டாய்லெட்டா என்னன்னு தெரியல. நம்ம உமர் பாய்க்காக எப்படியே வந்தோம்னா இதுதான் நம்ம போட். இதே மாதிரி போட்ஸ் நிறைய அங்க போகுது வருது பாருங்க. லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா லைஃப் ஜாக்கெட், எமர்ஜென்சி பீரியட் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருவாங்க. அதனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எமர்ஜென்சி பீரியட் எதுவும் வராது. பயங்கர சேஃப். 100% நம்ம சேஃபா இருக்கலாம். நம்மளோட கவனக்குறைவு என்ன ஒரு விஷயம்னா, செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப போயிட்டு அப்படியே அங்க நின்று எடுத்துக்கிறது. அதெல்லாம் தான் ரிஸ்கான விஷயம். மற்றபடி இங்க ரிஸ்க் எதுவும் கிடையாது. ஃபுட்டு நீங்க என்ன கேட்கணும் அந்த மாதிரி ஃபுட்டு கொடுத்துருவாங்க. வெஜிடேரியன் ஃபுட்டு வேணாலும் வெஜிடேரியன் ஃபுட் இருக்கு. நான்வெஜ் ஃபுட் வேணாலும் நான்வெஜ் ஃபுட் இருக்கு. அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட்ல விடுவாங்க. அங்க ஃபிஷ் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி வேணுமோ சமைச்சு கொடுத்துருவாங்க. வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். ஒரு புது அனுபவம் கிடைக்கும் வந்தீங்கன்னா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு போட்டு போயிட்டுருக்கு. ஸோ இந்த போட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு மாதிரியே தான். இது பெரிய இது அநேகமாக ஒரு 3 பெட்ரூம் இல்லை 2 பெட்ரூம் உள்ள போட்டாக இருக்கும். ஸோ
அதை விட பெருசாகவே தான் இருந்தது அது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த பாய்மர இது கட்டுமர இதில் போட்டி நடத்துவாங்கள்ல, காம்படிஷன், அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாருமே சின்ன பசங்க எல்லாமே அந்த போட்டிங் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு ஒரு போட் வச்சுருப்பாங்க போல இங்கெல்லாம். அது ஜாலியாக எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்கெல்லாம். இவங்களோட இதுவே தினமும் காலம்பரையிலேருந்து ஆஸ் யூஷுவல் போட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ட்ரைவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது இவங்களோட வேலை, பொழுதுபோக்கு. இப்போ வெக்கேஷன் லீவ் டைமுன்றதால இன்னும் நல்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த போட்டிங் கற்றுப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் கப்பலில் வச்சு இந்த இதெல்லாம் நடத்துவாங்க. ட்ராகன் போட்டி நடக்கல, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். நான் நிறைய இதில் டிவி சேனல்லாம் பார்த்துருக்கேன், நியூஸ்லாம் பார்த்துருக்கேன். என்ன ஒரு இயற்கை சூழல் பாருங்கன்னா அழகாக இருக்கு பாருங்களேன். ஐயோ, அந்த தென்னை மரத்தோட அப்படியே அந்த ஷேடோ வந்து கீழே தண்ணியில் தெரியுது. அதுவே ஒரு பெரிய அழகு தான். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்கள், இது எல்லாமே அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து போட்லேயே கூட சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் லாஸ்ட் டைம் வரும்போது. இங்கே ஓட்டு இதுவும் நடந்திருக்கும். அதே மாதிரி போட்டில் கொண்டு வந்து ஒரு பூத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஓட்டு போடுறதுக்கும். வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு போட் வச்சுருப்பாங்க. எல்லாமே அந்த போட் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் போட்டும் நிறையா இருக்குது. அது பஸ்ஸு மாதிரி, நம்ம ஒரு பஸ்ஸு மாதிரி இதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 4 பேர் 3 பேருன்னு அந்த ஒரு டீமாக போகிறாங்க. இது ஒரு போட்டு, இது 2 பெட்ரூம் உள்ள போட்டு. நம்ம அப்போ பார்த்தது பெரிய போட்டு அது. இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10 பெட்ரூம் உள்ள போட்லாம் கூட இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபிஷ் மார்க்கெட்டில் விடுவாங்க. நாங்கள் யாருமே ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றவங்க நம்ம உமர் பாயெல்லாம் சாப்பிடுவார். அவங்கள எதுவும் வேண்டாம், நார்மலாக இருக்கிறது எப்போதுன்னு சொல்லிட்டதால் அதுவே சாப்பிட்டுட்டாங்க. என்ன ஒரு அழகுங்க, உண்மையிலே இதை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது. இப்படி ஒரு இடம் இங்கே இருக்கு, மிதக்கிறதுல ஒரு சொர்க்கம் இங்கே இருக்குங்கிறது இங்கே வந்தால் தான் தெரியுது. ஸோ இது ஒரு சொர்க்க பூமிங்க. இது ஹேவன் சொல்லுவாங்க தெரியுமா, அது இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும். வேறு லெவல். நம்ம ஹால்ட்டு போடுற இடம் வந்துடுச்சிங்க. ஸோ போட்டை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே ஒதுக்குப்புறமா அப்படியே கொஞ்சம் ஓரமாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இங்கே இறங்கி பை வாக் பண்ணலாம். ஸோ இங்கே கடைகள்லாம் கூட ஒரு பொட்டி கடை இருக்குது. அங்கே ஏதாவது வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலேயே வந்து கல் கடையும் இருக்குது. ஸோ இங்கே வந்து தென்னங்கல் ரொம்ப ஃபேமஸ்ன்றதால கல் கடை இங்கே இருக்குது. ஸோ இங்கே கல் சாப்பிட்ற ஆள் யாரும் கிடையாது. அதனால் அது சும்மா வேணால் போய் பார்க்கலாம், எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பனைமரத்தடியிலேருந்து பேசினா கூட அவன் குடிக்காரன்னு சொல்கிற மாதிரி பழமொழி ஓரத்தில் விட்டுருவாங்க. அப்படியே இப்போ வந்து நம்ம போட்டை வந்து ஓரமாக ஒட்டி அந்த பிளாட்ஃபார்த்தை ஒட்டி நிறுத்துவாங்க. ஸோ நிறுத்திட்டாங்கன்னா நம்ம ஜாலியாக போயிட்டு அந்த பக்கம்லாம் வயல்லாம் இருக்குது. சும்மா அப்படியே பசுமேல்னு பச்சை பசேல்னு இருக்குது. சூப்பரான இடம்லாம் இருக்குது. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே தள்ளி 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 கொண்டு வந்துட்டாங்க பக்கத்தில். அவ்வளோதான். இதெல்லாம் நீங்களாம் இறங்கிக்கலாம். இனிமேல் இறங்கி நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம். என்ன பசுமையாக இருக்கு பாருங்க இடம். நம்ம வந்த போட் இதுதான். நம்ம வந்த போட்டு அனக்கொண்டா. பார்த்தீங்களா, அனக்கொண்டா அடித்து போட்டுக்கிறாங்க கட்டு விரியனை. இதை பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து இது கட்டு விரியன். ஸோ இதை அடித்து கொண்டுட்டாங்க. வண்டி ஏற்றி நசிக்க ஒரு வழி பண்ணிட்டாங்க. கட்டு விரியன், கட்டு விரியன். ஆமாம், கட்டு விரியன். ஆமாம் ஆமாம். அம்மா போங்களா உள்ளே வச்சிட்டேன்பா ரூம். ஸோ நம்ம போட்லேருந்து இறங்கி எல்லோரும் ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம். இப்போ ஒரு சூப்பரான லொக்கேஷன் போகிறோம்.
ஏதோ ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி சொன்னல, வாய்க்காய் ஓடுது பாருங்க. ஸோ நம்ம இங்கே வந்துட்டோம். நம்ம ஒரு சரியான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்க, இடம் மட்டும் செமையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு போட் பாயிண்ட். இதெல்லாம் ஹலோ ஜிங்கு ஜிக்குடு ஜிங்கு ஜிக்குடு ஜிங்குடு ஜிக்குடு ஜிக்குடு ஜிங்குடு ஜிக்குடு ஜி. இங்கே வந்து அவங்களாம் ஒரு சின்ன போட்டில் போயிட்டுருக்காங்க, ஜாலியாக போகிறாங்க. பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இங்கே இருக்க மக்கள்லாம் வந்து போக்குவரத்து போகிறதுக்கு வரத்துக்குலாம் வந்து இதை கவர்மெண்ட் போட்டு இது. ஸோ இந்த போட்டை தான் யூஸ் பண்ணிட்டு எல்லாம் வருவாங்க போவாங்க இந்த ஊர் மக்கள்லாம். எல்லாருக்கான பப்ளிக் எல்லாம் அந்த கவர்மெண்ட் போட்டில் வந்து பஸ்ஸு மாதிரி, அது பஸ் ஸ்டாண்டு போட் ஸ்டாப் அது. ஸோ அங்கே இறங்கிப்பாங்க. அந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் அங்கே இறங்கி அப்படியே போயிடுவாங்க. அங்கங்கே ஸ்டாப்பிங் இது மாதிரி வச்சுருப்பாங்க சில முக்கியமான இடத்துலலாம். ஒரு பெரிய கலைஞன். இப்போ தலையை வந்து இப்படி இப்படின்னு ஆட்டுறீங்க, ஓகேவா? 1 by 1 ஆட்டினே வாங்க. ஒரு வீடியோ நல்ல பொம்பும் அது மாதிரி தலையாட்டுறாங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, பார்த்து சொல்லி பிடிச்சிட்டு போகுது. உமர் பாய் என்ன பாய் இந்த ஆட்டம் ஆட்டுறீங்க தலையை? நல்லா பொம்பு மாடு வேஷம் போட்டு கூப்பிட்டு போங்க, நல்லா ஆட்டுவாங்க தலையை, நல்லா ஆட்டுவாங்க கூட. குட்டி தான் க்யூட். இப்போ வந்து இப்படி ஆட்டுங்க மேலே இங்கே ஆட்டுங்க. இப்போ போதும் ஆட்டினது. நல்லா பரதநாட்டியம் கலைஞர்கள் மாதிரி தலையை தனியாக ஆட்டுறாங்க, கழுத்தை தனியாக ஆட்டுறாங்க. சூப்பர், அம்மா ஜாலியாக இருக்காங்கப்பா. இதுதான் இருக்கணும். வந்தா இவங்க அக்கப்போர் தாங்க முடியலையே. அப்படியே இந்த இடத்துல இந்த ஸ்கார்பியோ செமையாக இருக்குது. அது ஆர்ன் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. செமையாக அந்த ஸ்கார்பியோ மட்டும் தான் போகிற அளவுக்கு ரோடு. இங்கேயும் நிறைய கார்ஸ்லாம் போகுது. வீட்டுக்கு ஒரு போட்டு மாதிரி காரும் வச்சுருக்காங்க. இவங்களை கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு இது தான். இப்படியே இந்த ஊர் எங்கே போகுதுன்னு தெரியல. ஒரு தடவை போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறாரு. ஸோ குட்டி மீன் பிடிச்சிருக்காரு. குட்டி குழந்தை அவ்வளோ அழகாக அந்த க்யூட்டாக அந்த மீனை பார்க்குது பாருங்கள். ஏதோ ஒரு மீன் கேட்குறாங்க போல இருக்குது. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்கா. ஒரு மீன் கேட்குறாங்க, அவரும் சரி எடுத்து தராரு. ஸோ கீழே விட்டாங்க, உயிரோடு இருக்குது. கீழே விட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, சப்பாத்தி, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு தால், பீட்ரூட் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இந்த இது சிக்கன் ஃப்ரை கொடுத்துருக்காங்க. ஒயிட் ரைஸ் இருக்குது, நம்மளோட ஃபேவரட் ஒயிட் ரைஸ், கர்ட் ரைஸ், ஊறுகாய். எப்படிப்பா இருக்கு? சப்பாத்தி அப்பளமா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்துருக்கீங்களா, சிம்புது. ஸோ அந்த சர்ச்சு தான் இது. என்ன ஒரு லொக்கேஷனில் வச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள் படத்தை. அந்த அளவுக்கு நம்ம வந்து படம் எடுக்கலாலும் சரி, அதை உங்களுக்கு காட்டுறதுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக காட்டணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். தெரியுதுங்களா? ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்கு, அது என்ன வேர்டுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வேறு லெவலில் இருக்குது. காலம்பரம் எப்படி இருக்குது பாருங்கள், ஆலப்புழா. நாங்கள் நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ இதில் ஸ்டே பண்ண பிறகு நைட் எங்களுக்கு வந்து டின்னர்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக அதை டின்னர்ஸை சாப்பிட்டோம். சப்பாத்தி கொடுத்தாங்க, ஒயிட் ரைஸ் கொடுத்தாங்க, பீட்ரூட் பொரியல் கொடுத்தாங்க, உருளைக்கிழங்கு பொரியல் கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி இதெல்லாம் நல்லா கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா போட்டை எடுக்க போகிறாங்க. அவர் போய் அந்த கயிறெல்லாம் கழட்டி அவுத்துட்டு இது பண்ணிட்டு கிளம்ப போகுது வண்டி. இந்த பக்கம் அவுத்துட்டாங்க. இப்போ இந்த பக்கம் மட்டும் அவுக்க போகிறாங்க. இதை பாருங்க. இப்போ போட்டை அவுக்கிறாரு பாருங்க. பாருங்க, முதல்ல சாமியை ப்ரே பண்ணிக்கிறாரு, கீர் போட்டாரு. இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிற வேலை தான். ஜல்லுன்னு போகுது. வண்டி கிளம்பிடுச்சு, போட் கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், போட் கிளம்பிடுச்சு இங்கேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த விண்ணை தாண்டி வருவாயா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து கிளம்ப போகிறோம். வருவாயா ஷூட்டிங் எடுத்த இடம் இது. எவ்வளோ க்ளோஸாக தெரியுது பாருங்கள். நல்ல பெரிய சர்ச்சு தான். ஸோ சிம்பு திருஷாலை இந்த சர்ச்சுக்குள்ளே போய் ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும். அது இங்கே தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதை நான் காட்டியாச்சு. செமையாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு பெரிய சர்ச்சில் வந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த எக்யூப்மெண்ட், கேமரா எக்யூப்மெண்ட்டில் வந்து எடுத்தது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம். ஸோ மணி என்ன ஆகுது? இப்போ மணி என்ன? 7:20. ஸோ ஒரு 7:20க்கு வந்து கிளம்புற போட் எடுத்துட்டாங்க. இப்போ டிஃபன் ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லாருக்குமே வந்து இட்லி, வடை, சாம்பார், பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம சாப்பிட போகிறோம். விண்ணை தாண்டி வருவாயா ஷூட்டிங் ஸ்பாட் அங்கே பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப பெரிய சர்ச் அது. அப்படியே இந்த சாரல் மலைக்கும் இந்த இடத்துக்கும் கூட ஒரு நேச்சுரல்னால் ஒரு அழகாக இருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து போட் ஹவுஸ்க்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு மன நிம்மதியை தரும். நம்ம யாராவது வரலையோ அவங்களாம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள். லைஃப் இஸ் ஜேர்னி Y2K. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆலப்புழா வாங்க. ஒரு போட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். கான்டாக்ட் நம்பர், யாரை கான்டாக்ட் பண்ணோம். அதாவது இது எப்படின்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். நீங்கள் இது மாதிரி சீசன்லாம் வந்தீங்கன்னா இது வந்து மே, ஜூன்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 டேட்டுக்கு அப்புறம் ஜூன் ஒரு லாஸ்ட்டு, அதான் ஜூன் மந்த் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சீசன் டைமிங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து போட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000, 24,000 ரூபா, 4 பெட்ரூம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்திருக்கோம் நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி அன்சீசன் அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கம்மியாகும். ரேட்டு அதோட ஒரு 5,000, 6,000, 7,000 ரூபாய் கிட்ட கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம ஆஃப் சீசனில் வந்தது கிடையாது. எப்பவுமே பீக் சீசன் தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பலாமரம், மாமரம் கம்பல்சரி இருக்குது. இந்த வீட்டில் பாருங்கள் என்ன அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். அப்படியே கோவில் மாதிரி கட்டியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. சான்ஸே இல்லை. என்ன பாய், சூப்பராக இருக்குல்ல பாய் வீடெல்லாம். எனக்கு என்னென்னா இங்கேயே வந்து சேட்டனா இன்னும் ஆசையாக இருக்குது. இங்கேயே வந்து இந்த கேரளா குடியுரிமை பெற்று இங்கேயே இருந்துடலாம். நம்மளும் ஒரு கோட்டை வாங்கிட்டு பிஸ்னஸ் இப்படியே பண்ணலான்னு பார்க்குறேன். அதை பண்ணும்போது அந்த மணி தான் இடிக்குது. யாராவது வீடியோ பார்க்குறவங்க யாராவது வந்து ஒரு ஒன்றும் இல்லை, ஆளுக்கு ஒரு 20,000 ரூபாய் அனுப்பிவிட்டா 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 5,000 சப்ஸ்கிரைபர் 20,000 கொடுத்தீங்கன்னா கேரளாவில் 5,000 சப்ஸ்கிரைபருக்கும் போட்டு ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஆனால் 20,000 அனுப்பணும். டீலா? நோ டீலா. ஓகே பாய். பார்த்தீங்கன்னா போட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் அந்த இதுக்கு போவாங்க தெரியுமா, போட் ரேஸ்லாம் கிளம்பி போவாங்க தெரியுமா. ஸோ அந்த இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மட்டும் பாருங்கள். ஸோ டிஃபன் வர ஆரம்பிச்சிருச்சு.
முதல் கட்டமாக இட்லி வந்திருக்கு. அவ்வளவும் பர்னி அக்காக்கு தான். நேற்று சாப்பிடாததால இன்னைக்கு பாய் இன்னைக்கு டிஃபன் வந்துருச்சு. நேற்று பர்னி அக்கா விரதன்றதால இன்னைக்கு வந்து குத்த போகிறாங்க. ஸோ அத்தனை இட்லியும் பர்னி அக்காவுக்கு தான். பர்னி அக்கா எல்லாம் கிளாப் பண்ணுங்க. சரி நான் கையாகல. இப்போ ஒரு இட்லி கூட இல்லாம அதுல ஒரு இட்லி கூட அதுல வந்து மிச்சம் வைக்க கூடாது. இப்ப அதுல ஒரு இட்லி கூட மிச்சம் வைக்க கூடாது. ஒரு இட்லி கூட வைக்க கூடாது. வைக்க மாட்டேன். ஒரு இட்லி கூட வைக்க கூடாது. நல்லா கேட்டுங்க. ஒரு இட்லி கூட வைக்க கூடாது. பாருங்க கிட்ட கிட்ட பாய் கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கு பாய். சாம்பார் ஊத்துங்க பாய். 24,000 ரூபா கொடுத்து போட்டில் வந்ததுக்கு அக்காவுக்கு இவ்வளோ இட்லி கொடுத்துருக்காங்க. அப்படியே சாப்பிடுவேன்னு சொல்லி சாப்பிட போகிறாங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ இட்லியும் இந்த அக்காவுக்கு தான் இன்னைக்கு. ஸோ நீங்கள் எப்படி சாப்பிட போகிறாங்க மட்டும் பாருங்க. சாம்பாரை வந்து இதில் ஊற்றுறாங்களா இல்லை இட்லியில் தூக்கி சாம்பாரை போடுறாங்களான்னு தெரியாது. இப்போ கூட சட்னி இருக்கு பத்தாததுக்கு. இட்லி வந்துருச்சு. காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் சட்னி கதம்ப சாம்பார் எல்லாம் போட்டிருக்கு. உருளைக்கிழங்கு பூசணிக்காய் அப்புறம் பீன்ஸு வெண்டைக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். அவ்வளோதான் போட்டு ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இது பார்த்திங்கன்னா 10 பெட்ரூம் உள்ள போட்டு இது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த போட்டு வந்து 24,000 14 பேருக்கு. நம்ம அதில் வந்து காலம்பர 11 மணி செக்இன் டைம் தராங்க. அப்புறம் வெந்தவொடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் தருவாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, டீ கொடுப்பாங்க. அதே மாதிரி நைட் வந்து டின்னர் கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அழைச்சிட்டு வந்து கரையில் விட்டுருவாங்க. போட் ஹவுஸ் புக் பண்ணும்போது எந்த பர்பஸ்க்காக புக் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல புக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆஃபீஸில் வந்து அஃபிஷியலாக வரும்போது இந்த கான்ஃபரன்ஸ் அதுக்கான போட் இருக்குது. ஸோ வெட்டிங் பண்ணுற போட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹனிமூன் கப்புள்ஸ் வராங்களா அவங்களுக்கான போட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரிசார்ட் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்றும் கட்டிட்டாங்கன்னா இன்னும் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். ஆல்ரெடி இப்போ பயங்கர ஃபேமஸ் தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சொர்க்கத்தில் இங்கே மிதக்கிற மாதிரியே இருக்குங்க. இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட போக போக மனசெல்லாம் அப்படியே ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டே இருக்குது. கிட்ட வந்துட்டோமேங்கிறது. ஸோ நம்ம இப்போ கரைக்கு வந்தாச்சு. அண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம சர்வீஸு. திருநெல்வேலி அண்ணன் சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாரு. இட்லிலாம் செமையாக வேறு லெவலில் இன்றைக்கி. நேற்று சாப்பிட்ட ஹோட்டல்லாம் கேவலமாக இருந்தது. இன்றைக்கி நல்ல சாப்பாடு நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டே நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நம்ம போகிறாங்க தில்லுக்கு துட்டு. இதுதான் தில்லுக்கு துட்டு. வந்தாச்சு. ஸோ நம்ம போட்டோட பயணம் இறுதி பயணம் இப்போ முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோட பயணம் முடிஞ்சு நம்ம வந்த போட்டோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ எல்லாம் சின்ன போட்டுன்னாங்க. இதுவும் நல்ல பெரிய போட்டாக தான் இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது எல்லா போட்டும் பெருசாக இருக்கும். நம்ம இறங்கி பார்க்கும்போது நம்ம போட்டும் பெருசாக தான் இருக்கும். ஸோ பாருங்க நம்ம மக்கள்லாம் உள்ளே இருக்காங்க. எல்லாம் சொல்லுங்கப்பா. வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் சங்கம்.
வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் சங்கம். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் எல்லாம் வராங்க. எப்படிப்பா இருந்தது போட் பயணம்? உமர் பாய், வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் சங்கம் போன பயணம், போட் பயணம் எப்படி இருந்தது? அருமை அருமை பாய். நாங்கள் வந்துட்டோம் கரைக்கு. ஆமாம் ஆமாம், அதே தான் அதே தான் அதே தான் அதே கரைக்கு தானே வந்திருக்கோம். வந்த ஏர் நடம் தானே இது? அண்ணா ஏர் நடம் தானே? ஆமாம் ஆமாம். ஓகே. முடிச்சிட்டிங்களா? இருங்க, இதை இந்த நலையுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோம். சாமி, வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் சங்கம் போட்டிங் டிராவல் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நல்லா என்ஜாய்புல்லா இருந்தோம். மழை தான் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, தூரல் இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. நீ பேக் வச்சுட்டு வர முடியாது, பேக் கொடு. வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் இவங்களாம் என்ன சொல்றது? வாலிபிகள் வாலிபிகள் சங்கம், இளைஞர்கள் இளைஞர்கள். பர்ணியக்கா, அப்படியே இட்லியும் சட்னியும் பார்சல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டீங்களா? வருத்தப்படாத ஊர் சுத்தும் வாலிபர் சங்கத்தோட பொருளாளர் அவர் எல்லாம் அவரோட வேலையை சின்சியராக பார்த்துட்டு எல்லாம் எடுத்துட்டாங்களா, எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அவர் பொறுப்பாக இருக்காருங்கிறது நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துட்டாங்களான்னு சொல்லி நம்ம பொருளாளர் அவர்களை வந்து நல்லா க்ளீனாக செக் பண்ணிவிட்டு தரவாக செக் பண்ணிட்டு வராரு. அதனால் கார்டு கொடுங்க. சைடாக வாங்கக்கா. அந்த கை பிடிச்சிக்கணும். அப்படி சைடாக வாங்க. அடுத்த வருஷம் வரும்போது பழக பெருசா வைங்க. இல்லை, அடுத்த வருஷம் நாங்கள் சின்னதாகிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலப்புழா போட் ஹவுஸ் வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி